வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது போர் ஹைட்ராலிக்ஸ் மதுரை. இப்போ நம்ம பார்க்க போகிறது Hyundai 140 ரோலக்ஸ் மிஷினோட மெயின் ஹைட்ராலிக் பம்பு Kawasaki K3V சீரிஸு. இதில் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா என்ஜின் ஸ்டால் ஆகுது, லோடு கொடுக்கும்போது என்ஜின் ஸ்டால் ஆகுது. இப்போ நம்ம பிரிக்க போகிறோம், அனலைஸ் பண்ண போகிறோம், எஸ்டிமேட் கொடுக்க போகிறோம், டயக்னைஸ் பண்ண போகிறோம். இது லாங் வீடியோ 2 பார்ட்டாக கொடுக்குறேன். இது ஃபஸ்ட்டு பார்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ஃபுல்லாக செக் பண்ணுவோம். இப்போ க்ளீனிங் ஃபுல்லாக முடிஞ்சு ஃப்ரண்ட் பம்பை அசம்பிள் பண்ண போகிறோம். பாருங்கள், க்ளீனிங் பண்ண பார்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். சென்டர் பிளாக்கு, ஹவுசிங்கு, ஃப்ரண்ட் பம்புக்கு உண்டான அக்ரிகேட்ஸு, ப்ளஸ் ஸ்வாஷ் பிளேட் அசம்பிளி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே க்ளீனிங் பண்ணிட்டோம், அசம்பிள் பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் பம்ப் பண்ணுவோம். இப்போ எப்படி ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறோம் பார்த்துங்க. இப்போ இந்த பம்பில் ஃப்ரண்ட் சைடு பம்ப் 1 முடிஞ்சிருச்சு, அதில் கம்ப்ளீட்டாக அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டோம், ரெகுலேட்டர் தவிர. அடுத்தது ரியர் சைடு பம்பு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாமே பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. என்னென்ன மேட்ச் பண்ணுமோ எல்லாம் மேட்சிங் கொடுத்தாச்சு. ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய ஐட்டங்கள் என்னென்னு செப்பரேட் பண்ணி அதையுமே நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஜஸ்ட்டு ரெடி ஃபார் அசம்பிளிங். வாங்க எப்படி அடுத்த பக்கத்தை பண்ணுறோன்னு இப்போ பார்ப்போம். இப்போ ஆல்ரெடி நம்ம மவுண்ட் பண்ணியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு வால் பேட் சீட்டிங் பண்ணிக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா இந்த வால் பேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த P1 P2க்கு பொசிஷன் இருக்குது. அதை நம்ம கரெக்டாக மென்ஷன் பண்ணி அதை கரெக்டானதை போடணும். இல்லைன்னு வச்சிங்களேன், நாய்ஸ் வரும். நம்ம வால்பேட்டை சப்போஸ் மாற்றிட்டோம்னா நாய்ஸ் இருக்கும், பயங்கரமாக நாய்ஸ் இருக்கும். அதே சமயம் ஓன் அவுட் ஆகிடும், சீக்கிரம் ஓன் அவுட் ஆகிடும். இந்த பம்போட டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்மளுக்கு இந்த ஏரோவேட்டர் நம்ம மேட்ச் பண்ணணும். இது எல்லாமே காமன், இந்த சிஸ்டம் எல்லா பம்புலையுமே காமன் தான். அதனால் பம்போட டைரெக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கும் பேக் சைடில் பார்க்கும்போது. அதனால் அந்த குஷனிங் போட்டு இந்த கிராக்கிங் ப்ரெஷர் எப்படி வரும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த வால்பேட்டை நம்ம ஸ்டிச் பண்ணணும். இது வால்பேட்டோட பொசிஷனை ஃப்ரண்ட் பம்பு ரியர் பம்புக்கு கரெக்டாக செட் பண்ணணும். மாற்றி போட்டுறக்கூடாது. மாற்றி போட்டோன்னா அதோட ப்ரீமெச்சூர் லைஃப் அதிகமாகிடும். ரோட்டரை ஃபஸ்ட்டு நம்ம சீட் பண்ணிடுறோம், வால்பேட் மேலே சீட் பண்ணிடுறோம். இந்த சீட்டிங்கை பொறுத்த வரைக்கும், இந்த அசம்பிளிங்கை பொறுத்த வரைக்கும் Kawasaki பம்பு நம்ம நிறைய நீங்கள் வீடியோஸ் கூட பார்த்துருக்கலாம். நம்ம பர்பண்டிகுலர் டு கிரவுண்டுன்ற மெத்தட் தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். பேரல் டு கிரவுண்டில் மெத்தட் தான் கம்பெனியை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. சேம் நிறைய பேர் இப்படி பண்ணுறாங்க. பட் நம்மளுக்கு இது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. அதனால் இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இதுலேயே நம்ம பழகியாச்சு. கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 20 இயர்ஸ் நெருக்கி நம்ம பம்ப் இதுமாரி அசம்பிள் பண்ணுறோம். நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. கொஞ்சம் ஹேண்ட்லிங் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும், இருந்தாலுமே நம்மளுக்கு இதுதான் ஈஸி. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம செக்கிங்கு கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு. கரெக்டான சீட்டிங் எப்படி தான் கரெக்டான சீட்டிங் இருக்கணும். இல்லைனா உள்ள செட் பிளேட் உடையிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. வால் பிளேட்டு ரோட்டர் அசம்பிள் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ரிங்கை ஒரு 10,000 ஹவர்ஸ், ஒரு 8,000 ஹவர்ஸ், 6,000 ஹவர்ஸ்னே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பம்பு சர்வீஸ் வருதுன்னா இந்த நம்ம என்ன பண்ணுறோம், கஸ்டமருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி சப்போஸ் உள்ள ரோட்டர் வால்பேட் மாற்றலைன்னா கூடமே இந்த ஸ்ப்ரிங்கை நம்ம மாற்றுறது ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஏன்னா சப்போஸ் இன்கேஸ் இதில் ஏதாவது ஒரு சின்ன ஓன் அவுட் மிஸ் மேட்ச்சுக்கு நம்ம மேட்சிங் பண்ணுறோம். அதில் ஒரு மைல்டு மைக்ரான் ரேட்டிங்கில் நம்மளுக்கு ஹைட் குறையும். நம்ம இந்த கரெக்டான இந்த ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு புது ஸ்ப்ரிங்கை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம் கஸ்டமருக்கு. புது ஸ்ப்ரிங்கை மாற்றுறோம். இதில் உள்ள 9 ஸ்ப்ரிங்கே போட்டுடுறோம். போட்டுட்ட பிறகு அந்த ஸ்ப்ரிங்கில் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருப்பேன், இந்த ஸ்ப்ரிங்கோட பொசிஷன்னா கூட நம்ம அதில் ஒரு சின்ன பொசிஷன் இருக்குது. அப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு கரெக்டான லோடு இந்த பால் கைட் ரோட்டருக்கு கரெக்டான லோடு கிடைக்கும், பிஸ்டனுக்கு கரெக்டான லோடு கிடைக்கும். அதை நம்ம என்ஷூர் பண்ணிக்கிறோம். இந்த பம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரண்ட் பம்புக்கு மட்டும் P1க்கு மட்டுமே பிஸ்டன் மாற்றிருக்கிறோம். பிஸ்டன் மாற்றும் போது செட் பிளேட்டு ஷூ பிளேட் சேர்த்தே மாற்றுறோம். ரியர் பம்பை பொறுத்த வரைக்கும் எதுவுமே மாற்றலை. ஒன்லி கிட்ட லேப்பிங் மட்டும் கொடுத்துட்டு கிட்ட அசம்பிள் பண்ணிடுறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒர்க்கிங் டேபிள் வச்சு பண்ணும்பொழுது நான் சைட்டில் ஒர்க் பண்ணுறது இல்லை. பம்பு மோட்டர் நான் சைட்டில் நான் பிரிக்கிறதே கிடையாது. பட் நம்ம ஒர்க்கிங் டேபிள் வந்துச்சுன்னா எவ்வளோ நம்மளால் சுத்தமாக க்ளீனாக பண்ண முடியுமோ க்ளீனாக பண்ணி டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காதுங்க. ஒர்க் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு சின்ன நெருடல் இருக்குது, எதுவும் இது சரியாக வரலன்னு தோணுச்சுன்னா பம்பு அசம்பிள் பண்ணதே நான் பிரிச்சிருவேன். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸுன்றது இயர்ஸில் கிடையாது, நம்மளோட நாலேஜை பொறுத்து தான் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸு எவ்வளோ இருந்தாலுமே ஏதாச்சும் ஒரு சின்ன எரர், மேட் மிஸ்டேக் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எப்போ வேணாலும் நடக்கலாம். அது ஃபஸ்ட் இயரும் நடக்கலாம், 20 இயர்ஸில் நடக்கலாம். அதனால் நம்மளுக்கு எதில் டவுட் வருதோ அப்பப்போ நம்ம அதை க்ளீனாக செக் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி எனக்கு ஒர்க்கிங் டேபிள் வச்சு பண்ணும்போது கஸ்டமருக்காகவோ மற்ற யாருக்காகவும் இல்லை, எனக்கு ரொம்ப திருப்தியாக ஒரு சர்வீஸ் கொடுக்க முடியும், அந்த நம்பிக்கை இருக்குது. அதனால் நான் 1 or 2 days எக்ஸ்ட்ரா தான் கஸ்டமர்கிட்ட கேட்பேன். பண்ணும்போதும் திருப்தி வராம்போது அது திரும்ப ரீஅசம்பிள் பண்ணுவேன், டிஸ்மேண்டில் பண்ணி ரீஅசம்பிள் பண்ணுவேன்.
காம்ப்ரமைஸ் இல்லாத சர்வீஸ் கொடுக்குறோன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அது இப்படி தான் எங்களால் கொடுக்க முடியுது. காம்ப்ரமைஸே இல்லைன்னா அங்கே சின்ன டவுட் வரக்கூடாது. பண்ணத்தில் சின்ன டவுட் வந்தாலும் அது நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு பண்ணுற மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா அழுக்கு இருக்காது, எங்கேயாச்சும் மட்டு இருக்குதுன்னா எல்லாமே பக்காவாக க்ளீன் பண்ணுறோம், வாட்டர் சர்வீஸ் பண்ணுறோம், திரும்ப எல்லாமே க்ளீன் பண்ணுறோம். எதுலேயுமே ஒரு கரோஷன் இல்லாத அளவுக்கு க்ளீன் பண்ணிக்கிட்டு பக்காவாக சீட் பண்ணி தான் நம்ம எல்லாமே செக் பண்ணுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா 100% நம்ம சைட்டுக்கு நம்ம பம்பு டெலிவரி கொடுத்துட்டோம்னா நம்ம டெஸ்ட் பெஞ்ச் வசதி நம்மகிட்ட இல்லை. நம்ம வந்து இப்போ ஃப்ரீலான்ஸாக பண்ணுறோம். டெஸ்ட் பெஞ்ச் வந்து பெரிய காஸ்ட்டு, அது 40 lakhs 35 lakhs 40 lakhs மேலே வரும். அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இருந்தாலுமே வந்து இது வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ அதை வச்சு தான் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுறோம் கொடுக்குறோம். அப்போ மோரோவர் பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்வீஸ் வந்து கரெக்டாக இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா 100% அங்கே கண்டிப்பாக நல்லா ஓடும். இதுதான் வந்து ஒரு பேசிக் கான்செப்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ரோட்டர் அசம்பிள் பண்ணியாச்சு, பிஸ்டன் அசம்பிள் பண்ணிட்டோம், கரெக்டான அதை பொசிஷன் பண்ணிக்கிட்டோம். நம்ம ஷாப்டோட பொசிஷனு, அந்த பால் கைடு ப்ளஸ் ரோட்டரோட ஸ்ப்ளைன்ஸ் பொசிஷன்லாம் கட் பண்ணிட்டோம், ஓரிங்லாம் செக் பண்ணிட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாடியை பொறுத்த வரைக்கும் பிளாக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 5-2-7 ஓரிங்கு, அந்த பக்கம் ஹெட் சைடு பார்த்தீங்கன்னா 2 ஓரிங்கு. இது எல்லாமே இன்ஷூர் பண்ணிக்கணும். அடுத்தது ஜஸ்ட் அசம்பிளிங் தான். இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்களா இப்போ ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் நம்ம இதிலே பழகிட்டதால இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது, இப்படியே பண்ணலாம். சப்போஸ் நம்மளுக்கு தேவைன்னா நம்ம வெர்டிகலாக வச்சு பண்ணாமல் ஹரிசாண்டலாக வச்சு கூட நம்ம வந்து அசம்பிளியை இன்சர்ட் பண்ணி நம்ம அசம்பிள் பண்ணலாம். எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு எப்படி வாய்பிளாக இருக்கோ அப்படி பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பாடியை அசம்பிள் பண்ணியாச்சு. ஒன் செகண்ட் நம்ம கையே சுத்தமாக இருந்தால் தான் நம்மளுக்கு சர்வீஸில் நல்ல ஒரு திருப்தி கிடைக்கும். அது ஒவ்வொரு முறையும் நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நான் அவ்வளோதாங்க, கம்ப்ளீட்டாக அசம்பிள் பண்ணிட்டோம். அடுத்தது மவுண்டிங் போல்ட்டு போட்டு டைட்டன் கொடுத்துட்டு ப்ராப்பர் டைட் கொடுத்துட்டு அடுத்தது ஹெட்டை வந்து டார்க் பண்ணிக்கிறோம். இந்த ஹெட்டை டைட் பண்ணும்போது எப்பயுமே பேசிக் கான்செப்ட் ஒரு சர்க்கிள், ரவுண்ட் சர்க்கிள்லையோ கார்னர்ஸோ ஸ்கொயர் டைப்பில் போல்ட் மவுண்டிங் போல்ட்ஸ் இருக்குன்னா நம்ம வந்து கார்னர் தான் பண்ணணும், ஆப்போசிட் பண்ணணும். அதே மாதிரி அதே பிரின்சிபல் தான் இதுலேயும் ஆப்போசிட் பண்ணிக்கிறோம். கிராஜுவல் டைட் தான் நம்ம கொடுக்குறோம். எடுத்த உடனே ஃபுல் டைட் பண்ணக்கூடாது. ஒரு பக்கமும் போல்ட்டையுமே வந்து டைட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் டைட்டும் கொடுக்கக்கூடாது. ஈவனாக தான் டைட் பண்ணணும். ஈவனாக டைட் கொடுக்கும்போது தான் கரெக்டான ப்ராப்பர் சீட்டிங்காக இருக்கான்னு தெரியும். அது மாதிரி இதிலலாம் நம்ம நியூமேட்டிக் ரிஞ்சோ எடுத்த உடனே எலக்ட்ரிக் ரிஞ்ச் போட்டு டைட் பண்ணுறது இல்லை. இந்த சீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம செக் பண்ணுறோம். இப்போ இதில் நார்மல் ஹேண்ட் டார்க் கொடுத்தாச்சு. பிஃபோர் டார்கிங்கு நம்ம சர்வோவோட பொசிஷனை செக் பண்ணுறோம். சர்வோ பிஸ்டனோட மூவ்மெண்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஃப்ரீயாக நம்ம செக் பண்ணிக்கிறோம். பக்காவாக இருக்குங்க, நல்லாயிருக்கு. அவ்வளோதான். இப்போ நார்மல் ஹேண்ட் டார்க் கொடுத்தாச்சு, எல்லாமே நல்லாயிருக்கு, ப்ராப்பர் சீட்டிங்கில் இருக்குது, கன்ஃபார்மாக நல்லா இருக்கும். நம்ம அடுத்து டார்கிங் பண்ணிக்கிறோம்.